வந்து முடிவெடுக்கிறது. இந்த சுதந்திர தினத்தை நம்ம எதுக்கு கொண்டாடுறோம் அப்படின்னா, இந்த சுதந்திரத்திற்காக பாடுபட்ட பல்வேறு தியாகிகளை நினைவு கூறும் வகையில் தான் இந்த சுதந்திர தினம் கொண்டாடப்படுகிறது. இதன் காரணமாகதான் நமது சுதந்திர தினத்திற்கும் குடியரசு தினத்திற்கும் வேறுபாடுகள். சுதந்திர தினம் என்பது சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தலைவர்களை நினைவு கூறும் தினமாகவும், குடியரசு தினம் என்பது நம்முடைய நாடானது குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்டு அதற்கு பிறகு அதாவது ஆலோசனைகள் ஏற்படுத்தப்பட்டு அதற்காக கொண்டாடப்படுகின்றன. மாணவிகள் வந்து இப்போ உள்ள காலகட்டத்தில் தற்காப்பு கலையை நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம யாரும் காக்க வந்தாலும் அவர்களிடம் தப்பித்துக் கொள்வதற்காக தற்காப்பு கலைகளை கற்றுக்கொண்டு தங்களை நாமும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த 2 நாள் குழந்தைகளாக பெண்களாகிய நாங்கள் பெண் குழந்தைகளாக உங்களிடம் நான் வேண்டுகோள் விடுக்கலாம். நாங்களும் மற்ற காலகட்டத்தில் எங்களுக்கெல்லாம் ஒரு தற்காப்பு கலையும் கற்றுத்தார்கள். அதனால்தான் சொல்லி உங்களுக்கு அரசு அதிக வாய்ப்பு கொடுத்து தற்காப்பு கலைகளை பணிந்து கொண்டு இனிவரும் காலங்களில் உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ளும்படி இந்த சுதந்திர தின விழாவில் அன்போடு கேட்டுக்கொண்டு பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி தெரிவிக்கிறேன்.